ஆரம்பத்துல ஒரு அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருந்து நடுவுல திடீர்னு அந்த வாய்ப்பு எதிரணிக்கு மாறி மீண்டும் அதே அணிக்கு போன ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேம் சேஞ்சிங் மேட்ச் தான் நேற்றைய தினம் நடந்து முடிஞ்சிருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின நடப்பு IPL தொடரோட 33வது ஆட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீச்ச தேர்வு செய்த நிலையில மும்பை அணியில இருந்து ஓபனிங் பேட்ஸ்மேன்களா இஷன் கிஷனும் ரோஹித் சர்மாவும் களமிறங்கினாங்க. ஓபனிங்ல களமிறங்கியும் 2 பேராலையும் பெரிய ஸ்கோரை எல்லாம் அணிக்காக சேர்க்க முடியல. இஷன் கிஷன் 8 ரன்களோட ரபடா பந்துக்கு ஆட்டம் இழக்க 2 பவுண்டரி 3 சிக்ஸர்களுக்கு ரோஹித் சர்மாவும் 36 ரன்களோட ஷாம் கரன் பந்துக்கு அவுட் ஆகி வெளியேறினர். சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்ல சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லலாம். எதிர்கொண்ட பந்துகளை லாவகமா கையாண்டு மளமளன்னு ரன்களை சேர்த்த சூரியகுமார் 11வது ஓவர்ல அரை சதத்தை கடந்தார். அவரை தொடர்ந்து வந்த பேட்ஸ்மேன்கள் ஹர்திக் பாண்டியா 10 ரன்களுக்கும் டிம் டேவிட் 14 ரன்களுக்கு ஹர்ஷல் பட்டேல் பந்துக்கு ஆட்டம் இழக்க திலக் வர்மா மட்டும் முடிஞ்ச வரைக்கும் விளையாடி 34 ரன்களை சேர்த்தார். 7 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்களோட சூரியகுமார் யாதவ் 78 ரன்களை சேர்க்க 20 ஓவர்கள் முடிவுல 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 192 ரன்களை சேர்த்தது மும்பை அணி. அதிகபட்சமா பஞ்சாப் அணியில இருந்து ஹர்ஷல் பட்டேல் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினர். என்ற இலக்கோட களத்துக்கு வந்த பஞ்சாப் அணி ஆரம்பத்துல எவ்வளவு சொதப்ப முடியுமோ அவ்வளவு சொதப்புனாங்க. தொடக்க ஆட்டக்காரர்களா களமிறங்கின ஷாம் கரன் வெறும் 6 ரன்களுக்கு ஜூச்சுவிட அதைவிட மோசமா பிரப்சிம்ரன் சிங் டக்கோட்டாகி கடுப்பேத்தினர். அவரை தொடர்ந்து வந்த வீரர்களும் ஒவ்வொருவரா ஆட்டமிழக்க 7 ஓவர்கள் முடிவுல 50 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து கவலைக்கிடமான நிலையில இருந்தது பஞ்சாப் அணி. சஷாங்க் சிங் மட்டும் குறிப்பிடும்படியா 41 ரன்களை அடிச்சிருக்க தோல்வி முகத்துல இருந்த அணிக்கு தெம்பூட்டும் விதமா அமைஞ்சது அசுதோஷ் சர்மாவோட வருகை. 7 சிக்ஸர்களை சர்ற மாதிரியாக விளாசி 16வது ஓவர்ல அரை சதத்தை கடந்தாரு அசுதோஷ் சர்மா. பஞ்சாப் அணி எப்படியும் வெற்றி பெற்றிடும்னு எல்லோரும் நினைச்ச சமயத்துல அவங்களுக்கு பேரிடியா அமைஞ்சது அசுதோஷோட விக்கெட். 61 ரன்களை சேர்த்திருந்த அவர் ஜெரால்ட் கோட்ஸி பந்துக்கு அவுட் ஆகி அதிர்ச்சி அடைய வச்சார். கன நேரத்துல எல்லாம் மாறி மீண்டும் பேட்டிங்ல மோசமான நிலைக்கு போன பஞ்சாப் அணி எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து 19.1 ஓவர்ல இலக்கை எட்ட முடியாம தோல்வியை சந்திச்சது. தப்பான நேரத்துல அசுதோஷ் சர்மா அவுட் ஆனது பஞ்சாப் அணியோட பிரகாசமான வெற்றியை தட்டி பறிச்சிடுச்சு. 9 ரன்கள் வித்தியாசத்துல நடப்பு IPLல தன்னோட 3வது வெற்றியை பதிவு பண்ணுச்சு மும்பை அணி. இந்த மேட்ச் மூலமா 7 ஆட்டங்கள்ல விளையாடி 3 வெற்றிகளோட மும்பை அணி 7வது இடத்திலையும் 7 ஆட்டங்கள்ல 2 வெற்றியை மட்டும் பெற்று பஞ்சாப் அணி 9வது இடத்திலையும் புள்ளி பட்டியல்ல இருக்காங்க. 4 ஓவர்கள்ல எதிரணிக்கு 21 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றின மும்பை இந்தியன்ஸ் வீரர் பும்ரா ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.